ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத நிறைய ஃபீல் குட் மூவிஸை கொடுத்த ராதா மோகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எடுக்கிற எல்லா மூவிலையும் பார்த்தீங்கன்னா விமன் கேரக்டருக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எடுக்கிற எல்லா மூவியுமே தைரியமாக ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நல்ல மூவிஸை தான் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண மூவிஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மூவிலாம் இவரை டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான மூவிஸை வந்து இவர் எடுத்திருக்காரு. அது என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. இவர் 1996 ஒரு மூவியை டைரக்ட் பண்றாரு. ஆனா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் காரணமா வெளியவே வரல. இந்த மூவில பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிற படம் தான். அது மட்டும் இல்லாம இவர் டைரக்ட் பண்ண நிறைய படங்கள்ல பிரகாஷ் ராஜ் மற்றும் ஜோதிகா வந்து இடம்பெறாம இருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிரகாஷ் ராஜும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களாம். அது மட்டும் இல்லாம இவர் டைரக்ட் பண்ண நிறைய மூவிஸை பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2004 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில பாத்தீங்கன்னா பிரசன்னா, நவ்யா நாயர், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவை தான் வாங்கியிருக்கு. இந்த மூவியோட டைட்டில் பாத்தீங்கன்னா மின்னலு மூவில வர ஒரு சாங்கை இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அழகிய தீயே அப்படிங்கிற படம். இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2005 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில ரேவதி, கோபிகா, ரவிகிருஷ்ணா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியும் ஒரு பெரிய வெற்றி படமால அமையல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இதுதான் இவரோட செகண்ட் மூவியான பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மூவி. அப்புறம் 2007 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இருக்கும். இந்த மூவில ஜோதிகா, ஸ்வர்ணமாலியா, பிரகாஷ் ராஜ், பிருத்திவிராஜ் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவி பாத்தீங்கன்னா டைரக்டர் ராதா மோகன் அவர்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி வந்து குடியிருந்திருக்காங்க. அதுல இருந்த ஒரு பெண்ணோட கதையை தான் இவர் வந்து படமா எடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் எழுதும்போது ஜோதிகா அவர்களை மைண்ட்ல வச்சுதான் இவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. இந்த மூவில ஜோதிகா அவர்களோட ஃப்ரெண்டா நடிக்க ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ல நடிக்க நிறைய பேர் வந்து ஒத்துக்கலையா. ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்வர்ணமாலியா வந்து இதை அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில எந்த படத்திலும் இல்லாத அளவுக்கு ஜோதிகா பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த கேரக்டரா நடிக்காம அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. இவங்களோட தத்ரூபமான நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் கிடைச்சிருக்கு. ஒரு பெண்ணோட மௌனத்தை கவிதையா வர்ணிச்ச அந்த மூவி தான் மொழி. இதுதான் இவரோட தேர்ட் மூவி. அதுக்கப்புறம் 2008 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கண்டிப்பா அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு அழகான உறவை எந்த படத்திலுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகா இந்த படத்தை தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட ஃபேவரட் மூவியா இப்ப வரைக்கும் இந்த மூவி கண்டிப்பா இருக்கும். இந்த மூவிலையும் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இதுல இவர் வந்து அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அண்ட் த்ரிஷா வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பிரகாஷ் ராஜ் அவர்களோட மகளா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில அபின்ற கேரக்டருக்கு த்ரிஷா மட்டும்தான் ஒன்லி சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ராதா அவர்கள் இவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. இந்த மூவில த்ரிஷா அவர்களோட பாய் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணியிருக்க கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் அறிமுகமான ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். இந்த மூவில பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவில ரவி சாஸ்திரி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த குமரவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட நடிப்பு திறமையை இந்த படத்தில் முழுசாக வெளிப்படுத்தியிருப்பாரு. இவரோட நடிப்பு உண்மையாகவே வேற லெவலில் சூப்பராக இருந்திருக்கும் இந்த மூவியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட அம்மா கேரக்டரில் ஆக்ட் பண்ண ஐஸ்வர்யா ராய் அவர்களும் அபியோட சைல்ட்ஹுட் கேரக்டரில் நடித்த அந்த குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மனோபால் அவர்கள் ஒரு 2-3 சீனில் தான் வந்திருப்பாரு. ஆனால் அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூவி அமெரிக்கன் மூவியான ஃபாதர் ஆஃப் த பிரைட் அப்படிங்கிற படத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சிருக்கு. அதுதான் அப்பா மகள்ன்ற உறவு எவ்வளோ அழகானது, எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறத சூப்பராக எடுத்து காட்டின அபியும் நானும் அப்படிங்கிற படம். இது இவரோட 4th மூவி. அபியும் நானும் மூவி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 2011 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவில நாகார்ஜுனா, பிரகாஷ் ராஜ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ற மாதிரியான ஒரு மூவி. இந்த மூவிக்கு பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் டைரக்டருக்கான நார்வே அவார்டும் கிடைச்சிருக்கு. இது ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆன மூவி தான். இதுதான் இவரோட 5th மூவியான பயணம் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2013 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில அல்லு அர்ஜுன் பிரதரான அல்லு சிரீஷ் வந்து அறிமுகமாகிறாரு. அண்ட் யாமி கௌதம் வந்து ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலைகளை மையமா கொண்டு எடுத்த ஒரு படம். இது மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. ஆனாலும் 58 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் இவரோட 6th மூவியான கௌரவம்
அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2015 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில நந்திதா கருணாகரன் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி டிராமா மூவி தான். இந்த மூவி தான் பாத்தீங்கன்னா நந்திதா அவர்கள் லீட் ரோல் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம். இந்த மூவியோட டைட்டில் பாத்தீங்கன்னா முதல்வன் மூவில வரக்கூடிய சாங்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவி நல்ல பாசிட்டிவான ரிவ்யூவை தான் வாங்கியிருக்கு. அதுதான் இவரோட 7th மூவியான உப்பு கருவாடு அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2017 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில அருள்நிதி, விவேக் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில தான் தன்யா அவர்கள் ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா அருள்நிதி அவர்கள் டெஃப் அண்ட் டம் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதாவது காது கேட்காத, வாய் பேச முடியாத கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு மேல சைன் லாங்குவேஜை வந்து விஜயா பாஸ்கர் அவங்க கிட்ட கத்துட்டு இருந்திருக்காரு. சைன் லாங்குவேஜ் அப்படின்னா சைகையால பேசுறது. மொழி மூவில ஜோதிகாக்கு இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதுதான் இவரோட 8th மூவியான பிருந்தாவனம் அப்படிங்கிற படம். அப்புறம் 2018 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், விக்ரம் பிரபு, இந்துஜா, சமுத்திரகனி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2010 வெளியாகி கனடா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் கொடுத்த ஒரு பெரிய மூவியான கோடி பன்னா சதார்னா மிக்காட்டோ அப்படிங்கிற படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இதுதான் இவரோட 9th மூவியான 60 வயது மாநிறம் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2018 இன்னொரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா மூவி தான். இதுல ஜோதிகா லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் விதார்த் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள் வேற மாதிரி சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட காமெடி சென்ஸ் இந்த மூவில ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூவியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இதுதான் இவரோட 10th மூவியான காற்றின் மொழி அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2021 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு காமெடி மூவி. இந்த மூவில வைபவ், வாணி போஜன், எம்.எஸ். பாஸ்கர் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல ZEE5ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த மூவியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பாஸ்கர் அவர்களோட காமெடி தான். இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவை தான் வாங்கியிருக்கு. அதுதான் இவரோட 11th மூவியான மலேசியா டு அம்னீஷியா அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 2023 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த மூவில எஸ்.ஜே. சூர்யா அண்ட் பிரியா பவானி சங்கர் வந்து லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளாத்திங் ஷாப்ல ட்ரெஸ்லாம் போட்டு ஷோ பண்ற ஒரு மேனிக்வினை வந்து லவ் பண்ற மாதிரியான ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவை தான் வாங்கியிருக்கு. இதுதான் இவரோட 12th மூவியான பொம்மை அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா இவர் 2024 ஒரு காமெடி வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல யோகி பாபு, வாணி போஜன் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் அப்படிங்கிற வெப் சீரிஸ். மோகன் ராதா அவர்கள் டைரக்ட் பண்ண எந்தெந்த மூவிஸ் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிய தீயே, மொழி, அபியும் நானும், பயணம், கௌரவம் இந்த 5 படங்களை பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்லியிருக்க இந்த 12 படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.